வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோல வந்து ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா கூகுள் பே அக்கவுண்ட் இருக்கு இல்லையா, அதை எப்படி ஓபன் பண்றதுன்னு 5 ஸ்டெப்ல போட்டோவோட உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க மத்த வீடியோ பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட மிஸ்டர் டெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ அப்பதான் உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம டாபிக்ல போகலாம் வாங்க. So Google Pay account create பண்றதுக்கு first step வந்து Google Play Store இருக்கு இல்லையா, நான் போட்டோல காமிக்கிற மாதிரி Google Play Store குள்ள போயிட்டு நீங்க வந்து Google Pay அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்துடும், நான் போட்டோல காட்டுற மாதிரி. அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருங்க முதல் ஸ்டெப்பா. ரெண்டாவது ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ஓபன் ஆனதுக்கு அப்புறமா நான் ஸ்கிரீன்ல காட்டக்கூடிய மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இருக்கும். அந்த பேஜ்ல வந்து உங்க மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா, நீங்க வந்து உங்க மொபைல்ல இப்ப என்ன நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த நம்பரே உள்ள டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட்ங்கிற பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. ரெண்டாவது ஸ்டெப்பா. மூணாவது ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவது ஸ்கிரீன்ல நான் போட்டோல காட்டுற மாதிரி உங்க மெயில் அட்ரஸ் இருக்கு இல்லையா, இப்போதைக்கு உங்க மொபைல்ல வந்து என்ன மெயில் அட்ரஸ் லாகின் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த மெயில் அட்ரஸ் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். அது காமிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கீழே வந்து நெக்ஸ்ட்ங்கிற பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க என்டர் பண்ணீங்க மொபைல் நம்பர் வந்து அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆயிட்டு வரும். அந்த நம்பர் உங்க மொபைல்ல இருக்கிற பட்சத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா வர்ற ஓடிபியை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அது வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி அதை ஆழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கடைசி 5வது ஸ்டெப்பா இந்த கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்க என்ன மாதிரியான செக்யூரிட்டி பர்பஸை யூஸ் பண்ண விரும்புறீங்க. ஒன்னு வந்து ஸ்கிரீன் லாக்கா அப்படின்னு கேட்கும், ரெண்டாவது வந்து கிரியேட் கூகுள் பின்னா அப்படின்னு கேட்கும். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல வந்து நீங்க வந்து செலக்ட் ஸ்கிரீன் லாக் இருக்கு இல்லையா, அந்த மொபைல் ஸ்கிரீன் லாக்கே கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒன் டைம் கூகுள் பே அக்கௌண்ட்டுக்குள்ள வரும்போது கூகுள் பே அப்ளிகேஷனுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அந்த மொபைல் லாக் போட்டிருப்பீங்க இல்லையா ஸ்கிரீன்ல வந்து, அந்த மொபைல் லாக் வந்து இங்க போட வேண்டியதா இருக்கும். அப்பதான் கூகுள் பேக்குள்ள போகும். ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க ஒருவேளை கூகுள் பின் இருக்கு இல்லையா, அதை கிரியேட் பண்ற மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் பின்னை கிரியேட் பண்ண சொல்லி கேட்கும். அந்த மாதிரி கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கூகுள் பே அக்கௌண்ட்டுக்குள்ள போகும்போது உங்களுக்கு வந்து இந்த பின் கேட்கும். அது ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காண்டி தான். ஸோ இந்த 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் பே அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும், உள்ளேயும் போயிடும், நான் போட்டோல காமிக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா பேங்க் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து எப்படிப்பா இதில் ஓப்பன் பண்றதுன்னு சொல்ற வீடியோ நம்ம சேனல்லே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அங்க உங்களுக்கான லிங்க்குமே தரேன், கிளிக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கூகுள் பேல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட கண்டிப்பான முறையில கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்குண்டான வீடியோவை அடுத்த வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இந்த மாதிரியான சூப்பர் வீடியோல அடுத்து உங்களை பார்க்க போறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.